எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த உணவோட எந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா, மீன் கருவாடுடன் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல வெண்புள்ளி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறோம் இல்லைங்களா? ஓட்ஸ் கஞ்சோ ஓட்ஸில் பால் ஊற்றி குடிக்கிறவங்க ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுவாங்க. அப்படி ஓட்ஸோட ஆரஞ்சு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வெண்ணெயோட காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. டயட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, வெண்ணெயோட காய்கறிகளை சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அடுத்தது வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணியோ சுடு தண்ணியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணீர் குடிக்கணும், காஃபி குடிக்கணும். அடுத்தது உளுந்து சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம முள்ளங்கியே சேர்த்துக்கக்கூடாது. அடுத்தது பசலைக்கீரையை சாப்பிடும்போது எள்ளை சேர்த்துக்கக்கூடாது. மீன் எண்ணெயை பொரிச்ச எண்ணெயை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பால் குடிச்சிட்டு துளசி சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா துளசி சாப்பிட்டு கூட பால் குடிக்கக்கூடாது. அடுத்தது தேனுடன் நெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆஸ்மா நோய் உள்ளவங்க தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. அடுத்தது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அரிப்பு சம்மந்தப்பட்ட காய்கறிகளை சேர்க்கக்கூடாது. அதாவது கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அடுத்தது அகத்திக்கீரையை நைட்டில் சேர்த்துக்கக்கூடாது. மெயினாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க கீரை சம்மந்தப்பட்ட பொருட்களை சேர்த்துக்கவே கூடாது. அடுத்தது வாழைப்பழம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொருட்கள்லாம் அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.